இந்த ஊருக்கு நீ யாருக்காக வந்த? அண்ணாச்சிக்காக. அண்ணாச்சிக்காக? அவருக்கு யார் விரோதியோ அவங்க வீட்டுல நீ தங்கிக்கிட்டு நீ தங்கறதும் இல்லாம உங்க அப்பா அம்மாவையும் வரவழைச்சு அங்க தங்க வச்சிருக்க. இதுதான் நீ அண்ணாச்சிக்கு செய்யற மரியாதையா? அவர் எவ்வளவு வேதனைப்படுறாரு தெரியுமா? அதுலயும் முக்கியமா அந்த கிறுக்கு பய சஞ்சய் கோயில் அத்தனை பேருக்கு முன்னால உன்னை கொல்ல வந்தான். அவனை உன் கூடவே தங்க வச்சிருக்கியே, உனக்கு எவ்வளவு தைரியம்? சக்தி, நீ நெருப்போட விளையாடுறதே பழக்கமா வச்சிருக்க. இது நல்லதுக்கு இல்ல. இத பாருங்க தாத்தா, நான் இங்க வந்ததே அண்ணாச்சிக்காக தான். இன்னும் இங்க தங்கிட்டு இருக்கிறதும் அவருக்காக தான். இடையில நடந்த எந்த விஷயமும் என்னோட தவறு கிடையாது. அனிதா ஜெயவேல் கல்யாணம் நடந்தப்ப தற்செயலா நான் அங்க போனேனே தவிர நான் பிளான் போட்டு கூட்டிட்டு போல தாத்தா. ஆனா என்ன வீட்டை விட்டு வெளில துரத்தினாரு. ராஜதுரை அரெஸ்ட் ஆன விஷயத்திலயும் எனக்கு எந்த தொடர்பும் இல்ல. ஆனா ரெண்டு குடும்பமும் என்னதான் குற்றம் சொல்லி பேசுறாங்க. இங்க இருந்த நாட்கள் என்னைக்கும் நான் சொந்த கொண்டாடி நாகவள்ளி வீட்டுக்கு போனதே இல்ல. அதுக்காக பெத்த அப்பா உயிரோட இருக்கும்போது ஒருத்தி காரியம் பண்ணுவா, அது கூட கேட்காம நான் சும்மா இருக்க முடியுமா? அங்க போனதுக்கு அப்புறம் நிலைமையே மாறி போச்சு. எங்க அப்பா அம்மா இந்த ஊருக்கு வந்த பிறகாவது அண்ணாச்சி மனசு மாறும்னு எதிர்பார்த்தேன். அதை தவிர மத்தபடி எதுவும் அத்தைக்காக நான் செய்யல. இப்ப இந்த சஞ்சய் விவகாரத்துல கூட நான் கம்ப்ளைண்ட் தரல. நடந்தது என்னன்னு விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது அண்ணாச்சியோட பேரை சேர்த்ததே அத்தைன்னு. அண்ணாச்சி பேர்ல எந்த தப்பும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் பிச்சை முத்துதான் சொல்லதான் நான் ஸ்டேஷனுக்கே போனேன். அப்பதான் சஞ்சயோட அம்மாவை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சஞ்சயோட முழு நிலவரமும் எனக்கு தெரிஞ்சது. நேரடியாவோ மறைமுகமாவோ என்னால பாதிக்கப்பட்ட ஒருத்தர். இன்னும் சொல்ல போனா அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இருந்தாலும் நான் அவனுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருப்பேன். காரணம் அவங்க அம்மா அப்பாவும் என்ன பெத்தவங்க மாதிரி தான். அவனோட அம்மா அப்பாவும் ஒரே பிள்ளைய பெத்தவங்க. ஒரு பையனுக்காக ஓடி ஆடி உழைச்சு அத்தனை சொத்துகளும் சேர்த்ததுக்கு அப்புறம் அதை அனுபவிக்கிற நிலைமையில பையன் இல்லையேன்னு நினைச்சா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. நாளைக்கு எனக்கே ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அம்மா அப்பா எப்படி துடிப்பாங்க, நீங்க எப்படி துடிப்பீங்க? அதே மாதிரி தானே சஞ்சய்க்கு ஒண்ணுனா அவங்க தவிக்க மாட்டாங்களா? ஏன் கண்ணுக்கு அந்த நேரம் சஞ்சய் பண்ண தப்புங்க எதுவுமே தெரியல. பெத்தவங்களோட தவிப்பு தான் தெரிஞ்சது. அதனாலதான் உதவி பண்ணலான்னு முடிவு பண்ணேன். இதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு ஊருக்கு போயிட்டாரு. அதனால இப்ப யாருக்கும் இங்க எதுவும் ஆயிடலையே. தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. என்னால யார் எப்படி போனா நமக்கு என்னன்னு நினைக்கிற சராசரி பொண்ணா என்னால வாழ முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கும் உதவி செய்ய நான் ஆசைப்படுறேன். அப்படி செய்யும் போது அதோட விளைவுகள் சில நேரங்கள் எதிர்மறையாதான் மாறும். மடி, இவ்வளவு கோவக்காரியாம நீ? பரவாயில்லம்மா, நீ பேசுனது எல்லாமே கரெக்ட் தான். அதுல துளி கூட தப்பு இல்லை. ஆனா ஒன்ன மட்டும் நீ புரிஞ்சுக்க. ஏறக்குறைய ஒன்ன மாதிரியே மனசு உள்ளவர் தான் அண்ணாச்சியும். உங்க எல்லார விடையும் அண்ணாச்சியை பத்தி நல்லா தெரிஞ்சவன் நாங்கிற முறையில சொல்றேன். தப்பு செஞ்சுட்டு அவரால் ஜெயிலுக்கு போன குற்றவாளிகளுக்கு கூட அவங்க விடுதலையாய் ஜெயிலிருந்து வந்த உடனே அவங்களுக்கு வேணுங்கிற உதவியை செஞ்சு அவங்க நல்லபடியா வாழ வழி செஞ்சிருக்காரு, வாழ வச்சிருக்காரு. அப்படி யாரையும் வெறுக்கிற பழக்கம் அவர் கிடையாதுமா. அப்படிப்பட்டவர் உங்களை மட்டும் இப்படி நடத்துறாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குமா. காரணம் எதுவும் இல்லாம அவர் எதையுமே சொல்ல மாட்டார். சரி, அதையாவது என்கிட்ட சொல்லலாம்ல. என்கிட்ட இவ்வளவு பிரியமா பழகிட்டு இருந்தவர உங்ககிட்ட சொல்லி அனுப்புற விஷயத்த நேரடியா என்கிட்ட சொல்லலாம்ல. இத நீயே போய் அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? சரி, இப்பவே போய் கேட்கிறேன். எனக்கு என்ன பயமா? சரிம்மா, மருமகளாச்சு மாமனாச்சு உங்களுக்குள்ள நீங்க எப்படியே போங்க. அப்ப நான் வரேன், வரட்டுமா? என்ன வசந்தா,
ஏதோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? இல்லைங்க, இங்க வந்ததுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை. நல்ல வேளை யாருக்கும் எதுவும் ஆகாம இருந்துச்சே, அதுவே பெரிய விஷயம். இதுக்கு மேல இங்க இருந்து புதுசா ஏதாவது சிக்கல் வர்றதுக்குள்ள நம்ம சென்னைக்கு போயிடலாங்க. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். நம்ம ஏதோ நினைச்சிட்டு இங்க வந்தோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதேதோ நடந்துட்டு இருக்கு. எனக்கும் ஏன்டா இங்க வந்தோம்னு தோணுது. சரி, சக்தி வந்துட்டோம், அவகிட்ட கலந்து பேசிட்டு கிளம்பலாம். ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமாக்கா, வசந்தா உடனே சென்னைக்கு போகணும்னு சொல்றா. ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு? இங்க இருக்கிறது ரொம்ப சலிச்சு போச்சோ? அதெல்லாம் இல்லக்கா, இங்க வந்ததுலேருந்து இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து வசந்தா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா. எனக்கும் அப்படிதான் இருக்கு. அதான். வாஸ்தவம் தான்ப்பா, இப்படியெல்லாம் நடக்கும்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாங்க அண்ணே, நாங்க நாளைக்கே ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கோம். நீங்க ஊருக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு போனா நல்லா இருக்கும். சொல்லுங்கக்கா. வேற ஒண்ணும் இல்ல தம்பி, அந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு போனா கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல அந்த லூசு பைய வந்து எல்லாத்தையும் கிழிச்சு நாசம் பண்ணிட்டான். இல்லைன்னா இந்நேரம் அந்த வேலை முடிஞ்சிருக்கும். நான் நாளைக்கு வைக்கல, மறுபடியும் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லவா? என்னடா அக்கா இப்படி கேக்குறாளேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைக்காதப்பா. இங்க நடக்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் இந்த உதவி கேட்கிறேன். செய்வியா தம்பி? சரி, நான் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லிடுறேன். சக்தி, வாமா, வா வா. சக்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் அண்ணாச்சிய பார்க்க வந்தேன். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? என்னங்க என்னங்க மாமா. சுகந்தி, நான் வெளியில.
நான் இங்க வந்தது யாருக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பேசி ஆனோன்னு தான் வந்தேன். முதல்ல கோவில்ல என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அண்ணாச்சி. அன்னைக்கு கோவில்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல. ஆனா அது எப்படி உங்களுக்கு அதை பத்தி முன்னாடியே தெரிஞ்சது? அப்போ யார் மூலமாவோ நீங்க எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தானே அர்த்தம்? அதனால தானே சரியான நேரத்துக்கு வந்து என்னை காப்பாத்த முடிஞ்சது. அப்போ என் மேலயும் என் குடும்பத்து மேலயும் உண்மையான வெறுப்பு இருந்திருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க. அக்கறை இருக்கிறதுனால தானே அப்படி செஞ்சீங்க. அப்புறம் எதுக்கு அண்ணாச்சி எங்களை வெறுக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? அதுதான் எனக்கு புரியல. சில நேரங்கள்ல தூக்கு தண்டனை கைதிகளை கூட மன்னிச்சு ஆயுள் தண்டனை கைதிகளா மாத்திருக்காங்க. ஆனா மன்னிக்க முடியாத அளவுக்கு எங்க அப்பா அம்மா அதை விட பெரிய தப்பா பண்ணிட்டாங்க. அவங்கள மட்டும் ஏன் அண்ணாச்சி மன்னிச்சு ஏத்துக்க மாட்டேன்றீங்க? இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் யாருன்னு தெரியாதப்ப என் மேல அவ்வளோ பிரியமா இருந்தீங்க. என்ன வெளியில அனுப்பிச்ச கொஞ்ச நாள்ல நான் மறுபடியும் இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னப்ப நீங்க வாசலுக்கு வந்து யார் சொன்னதையும் சட்டை பண்ணாம உள்ள வாமான்னு என்னை கூட்டிட்டு வந்தீங்க. அப்பெல்லாம் என் மேல இருந்த பிரியம்லாம் இப்ப எங்க மாமா போச்சு? மன்னிக்கணும், வாய் தவறி மாமான்னு கூப்பிட்டுட்டேன். இப்ப தோணுது பேசாம இந்த வீட்லயே வேலைக்காரியாவே இருந்திருக்கலான்னு. ஏதோ உங்க கூட இருக்கிற வாய்ப்பாவது எனக்கு கிடைச்சிருக்கும்ல. இப்போ அது கூட இல்லாம போச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இங்க இருந்தப்ப நான் சமைச்ச சாப்பாடுலாம் நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க. ஆனா நான் இங்க வர வரைக்கும் எனக்கு சமைக்கவே தெரியாது. இங்க வரத்துக்கு முன்னாடி தான் எங்க அம்மா கத்து கொடுத்தாங்க. நானும் விரும்பி கத்துக்கிட்டேன். எதுக்காக? பிரிஞ்சு இருக்கிற அண்ணன் தங்கச்சியை ஒண்ணு சேர்க்கணும்ன்றதுக்காக. மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க எல்லாரும் தூங்கின பிறகு எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி பேசுவேன். அப்ப எங்க அம்மா, மாமாக்கு என்ன பண்ண, அவர் எப்படி சாப்பிட்டாரு, என்ன சாப்பிட்டாரு, நாளைக்கு அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா உங்களை பிரிஞ்சு போனாங்களே தவிர
உங்களை மறக்கவே இல்லை அண்ணாச்சி. எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருப்பாங்க. அதனாலதான் எப்படியாவது உங்களையும் அவங்களையும் ஒண்ணு சேர்க்கணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா முடியல. பரவாயில்ல, எங்களை சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். சொல்லுங்க, அப்படி என்னதான் நாங்க தப்பு பண்ணிட்டோம்? என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காத யாரு கூடயும் நான் பேச தயாரா இல்ல. உங்க வார்த்தையை நாங்க மதிக்கலையா? என்ன சொல்றீங்க? உங்க அப்பா அம்மாவை இந்த ஊருக்கு வர வேண்டாம்னு சொன்னேன், கேட்கல. உன்னை ஊருக்கு போக சொன்னேன், அதையும் கேட்கல. நீ இங்க இருந்துகிட்டு உங்க அப்பா அம்மாவை இங்க வர வச்சுட்ட. அப்புறம் நான் சொன்னதுக்கு என்ன மரியாதை இருக்கு? முதல்ல நான் சொன்னதை நீ செய், அப்புறம் நீ சொல்றத பத்தி நான் யோசிக்கிறேன். சரிங்க அண்ணாச்சி, நாங்க ஊருக்கு போறோம். வணக்கம் முட்டை பாஸ்கர். வணக்கம். வா பிச்சமுத்து, உட்காருங்க. என்ன போட்டோ கொண்டு வந்திருக்கியா? எப்படியா கரெக்டா போட்டோ பத்தி ஞாபகம் வச்சிருக்க? எங்க தொழிலாச்சா, எப்படி மறப்போம்? இந்தா. இவங்கள போட்டு தள்ளணும், அவ்வளவுதானே? ஆமா, ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த 3 பேரையும் கார்ல வச்சு போட்டு தள்ளணும். பாம் கிம் வச்சு போட்டு தள்ளினாலும் பரவாயில்ல. பாம்புனா எங்களுக்கு ஈஸி தான், செலவு கொஞ்சம் ஆகுமே. செலவை பத்தி கவலைப்படாத, காரியத்தை மட்டும் கச்சிதமா முடி. எவ்வளவு பணமானாலும் நான் கொண்டு வந்து தரேன். சரி, என்னைக்கு போறாங்க? அநேகமா நாளைக்கு நைட் கார்ல கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் டைம் கன்ஃபார்ம் ஆகல. கரெக்டா டைம் தெரிஞ்சதும் நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி, கரெக்டா முடிச்சிரு. வர்றேன், சொதப்பிராத. நான் பாத்துக்கிறேன். டேய், இங்க வாடா. லக்கியா. ஏய், வேலை வந்துருச்சு, பாம்ப ரெடி பண்ணு. போட்டோ காமிங்க. ஓகே, முடிச்சிடலாம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டா போதும்பா. சரிக்கா. அம்மா, அம்மா, உடனே புறப்படுங்க, நம்ம ஊருக்கு கிளம்புறோம். என்னம்மா திடீர்னு வந்த? ஊருக்கு புறப்படுன்னு சொல்ற? போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? உங்ககிட்ட யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. நாம இப்போ உடனே சென்னைக்கு புறப்பட்டு ஆனோம். இரு சக்தி, பொறுமையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மாமா உன்னை ஏதாவது திட்டினாரா? அம்மா, மாமா ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோமே. ஆனா மாமாவோட வார்த்தையை இது வரைக்கும் நம்ம மதிச்சோமா? இல்லையே. அவர் இங்க வர வேண்டாம்னு சொன்னாரு. மீறி உங்களை வர வச்சேன்.
வந்த பிறகு உடனே இங்கேருந்து போயிடுங்கன்னு சொன்னாரு. நம்ம போகல. இப்ப அவர் அதுதான் கேக்குறாரு. என்ன கேட்டாருமா? நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சேனோ அது எல்லாத்தையும் பேசிட்டேன்ப்பா. அவ்வளவையும் பொறுமையா கேட்டுட்டு கடைசியில ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. என்னோட வார்த்தையை மதிக்காத யார்கிட்டயும் நான் பேச தயாரா இல்லைன்னு சொல்லிட்டாரு. என் வார்த்தையை மதிக்கிற மாதிரி இருந்தா முதல்ல நீங்க ஊர் கிளம்பி போங்க. ஊருக்கு போயிட்டு அப்புறமா என்ன வேணும்னாலும் கேளுங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன்னு சொன்னாரு. அவர் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு தானே தோணுது. என்ன சக்தி இது? அன்னைக்கு அண்ணாச்சி உங்க அப்பா அம்மாவை இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொன்னப்ப அவருக்கு என்ன உரிமை இருக்கு அப்படி சொல்றதுக்குன்னு நீதான் சொன்ன. இப்போ அப்படியே பேச்ச மாத்தி பேசுற.